மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி நம்ம பராப வருஷத்தினுடைய பலாபலன்களில் முதல் பகுதியை முடிச்சுட்டு ரெண்டாவது பகுதிக்கான வீடியோக்குள்ளே வரோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது பகுதியில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கடல் சார்ந்த இடங்கள் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அது மாதிரி நிறைய விஷயத்தை ஆராய போகிறோம். ஸோ லக்னாதிபதி சுக்கிரன் சிறைவாசம்னு சொல்கிறது 12ஆம் வீடு. ஸோ சிறைவாசம்ன்ற 12ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன் போய் இருக்கிறதாலையும், சூரியன் வர்க்கோத்தமம் அடைந்திருப்பதாலும், சூரியன் கேதுவனுடைய சாரம் வாங்கி இருப்பதாலும், கேது தனக்கு 5இல் கனெக்ட் ஆவதாலும், இந்த இடத்துல இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்ல வர்றது அப்படின்னா, முதல்ல சூரியன் போய் கேதுவை தொடுது. சூரியன் இந்த டிகிரி, அடுத்து கேது, அப்புறம் சுக்கிரன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கின்ற பெண் தலைவர்களுக்கு சிறைவாசம் உண்டு. இந்த வருஷத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளிலும் ஆட்சிகளிலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு சிறைவாசம் உண்டு அப்படின்றது இதில் காட்டுது. ஏன்னா இந்த லக்னாதிபதி சுக்கிரனாகி, சுக்கிரன் என்ன பண்ணுறாருங்க, 6ஆம் அதிபதியுமாகி சிறைவாசம்னு சொல்கிற இடத்துல போய் சூரியனோடு சேர்ந்தமர்ந்து சூரியன் கேதுவின் காலில் இருக்கிறார். அப்போ கேது என்றால் தடை, தாமதம் இது. அப்போ சூரியன் கேதுவை தொட்டு கேது சுக்கிரனை தொடும் பொழுது அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டு பெண் தலைவர்கள் சிறை செல்வார்கள் அப்படின்றது சொல்லப்படுது. அப்போ அரசாங்கத்தில் இருக்கின்ற பெண் தலைவர்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னா, அரசாங்கத்தில் இருக்கின்ற பெண் தலைவர்களுக்கும் எம்எல்ஏ எம்பிஸாக இருக்கிறவங்களுக்கும் சிறைவாசத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத இந்த இடத்துல சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சூரியன் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, கேதுவினுடைய முதல் உச்சம், முதல் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்துருக்காங்க. இந்த சூரியன் தன்னுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக. அப்போ சூரியன் 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது ஊரில் அடக்குமுறைகள் அதிகமாகும். ஊரில் அடக்குமுறைகள் அதிகமாகும். இங்கே அம்சத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கிரனை பார்க்கிறார். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறைகள் அப்படின்றது இந்த இடத்துல தனக்கு 7இல் துலாத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், சுக்கிரன் ஆட்சி ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்றது சூரியனோடு சேரும் பொழுது சூரியன் கவர்மெண்ட்டு அடக்குமுறைகளை கையாளும், மக்களின் மீது அடக்குமுறைகளை கையாளும் அப்படின்றது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லக்னத்துக்கு 2இல் குரு அப்படின்றத பார்த்தோம். ஸோ 2இலிருந்து 5ஆம் பாதத்தில் சந்திரன் ராகு கனெக்ட் ஆகுறாங்க. குரு காலில் 2ஆம் பாதத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ குரு 2ஆம் பாதத்தில் நீங்கள் உட்காரும்பொழுது இந்த லக்னத்திலே குரு தனக்கு அம்சத்தில் ரிஷபத்தில் இருக்கிற குரு அப்படின்றவர் என்னத்தை சொல்ல வர்றாருன்னா, குழந்தை பிறப்புகள் அப்படின்னு சொல்லப்படுறதில் வந்து பார்த்திங்கன்னா சிசேரியன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கொடி சுற்றி பிறக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நீர் தத்துவத்தை கொடுக்கறது இந்த சுக்கிரன், மலை தத்துவம், நீர் தத்துவம், இந்த மாதிரியான தத்துவத்தை கொடுக்கறது. ஆக அவருடைய வீட்டில் அம்சத்தில் அமர்ந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வந்து இந்த கர்ப்பத்தில் இருக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற அந்த கழிவு நீர்களை குடிச்சிருக்கு, அதை வெளியேற்றணும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த சுக்கிரன், அதாவது இந்த அம்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் குருவை இங்கே இடம் விட்டு தனக்கு 6, 8இல் சஷ்டாஷ்டகமாக பிரச்சனையை கொடுப்பார். சஷ்டாஷ்டகமாக பார்க்கும் பொழுது செவ்வாய் மற்றும் குருவுக்கு 6இல் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்துருக்கும் பொழுது தாய்மார்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பிறப்பின் போது இன்குபேட்டரில் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிசேரியன் குழந்தைங்க அதிகமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. அப்புறம் வந்து குரு பகவான் உச்சமடையும் காலம் வரப்போகுது. அப்போ தங்கம், வெள்ளி போன்ற விலைகள், மஞ்சள் விலை அதிகமாகும். குரு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில். ஸோ கோயில்களில் நிறைய திருட்டுக்கள் நடக்கும். கோயில் சிலை திருடுறதுலேருந்து எந்த மாதிரியான திருட்டுக்களோ, கோல்மால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கோயில்களில் நடக்கும். ஏன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அம்சத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது இங்கே குருவினுடைய காலில் அமர்ந்தார் என்றாலும் கூட, குருவுடைய காலில் தான் இருக்காருன்னாலும் கூட
தேவாலயங்களில் பிரச்சனைகளை எழுப்புவார். ஏனென்றால் குரு, ராகு, சந்திரன் தேவாலயங்களில் பிரச்சனைகளை எழுப்புவார். சிறுபான்மையின மக்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படும். பிறகு சட்ட ரீதியாக அதை கையாண்டு பிரச்சனைகள் சரியாகும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் இங்கு செல்லும் பொழுது புதன், செவ்வாய், சனி போன்றவர்களை பார்ப்பதால் பேங்க்குகள், ஃபினான்ஷியல் எய்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் வந்து குரு பகவான் இங்கேருந்து இவர் பார்க்கும் பொழுது, உச்ச குரு பார்க்கும் பொழுது அனைவரும் சனியினுடைய காலிலே இவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ சனி மட்டும் அங்கே இருக்கும் காலம், குரு உச்சமடைந்து சனியை மட்டும் பார்க்கும் காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இது கடல் தத்துவத்தை சொல்லும் ராசி. ஆறு, ஏரி, குட்டை, குளம் அப்படின்றது இந்த நீர் ராசிகள். ஆறு, ஏரி அல்லது குட்டை குளத்தை இதை சொல்லும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விஷயங்களை சொல்கிற இடம், கடல்களை சொல்கிற இடம். ஸோ கடலில் உப்பளங்களில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வேலை பார்க்கும் மக்கள், மீனவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல் மக்கள், கடல்வாழ் மக்கள், மீனவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய அளவிலான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக மின்சாரம் தடைபடுதல், மின்சாரத்தின் விலை ஏற்றம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இப்போ மின்சாரம் அப்படின்னா சூரியனை எடுக்கணும். சூரியன் இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து கேதுவின் காலில் உட்கார்ந்ததால் மக்கள் விரும்பத்தகாத அளவிற்கு இந்த மின்சார கட்டண உயர்வு இருக்கும். மின்சார கட்டண உயர்வு என்றது இருக்கும் அப்படின்றது சொல்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு விரையாதிபதி லாபத்தில் சேர்ந்திருக்கிறார். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லாபத்தில் சேர்ந்திருக்கிறார். சனியினுடைய காலில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஆக செவ்வாய் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னத்துக்கு 7ல் திரும்ப கனெக்ட் ஆகிறார். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் 7ல் இருக்கும் காலத்தில் அதிகமான திருமண முறிவுகள், டைவர்ஸ் கேஸ், கோர்ட்டு கேஸ்கள் அதிகமாக பார்க்கப்படும். நிலுவையில் உள்ள டைவர்ஸ் கேஸுகளும் சரி செய்து அனுப்பப்படும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கோடிட்டு காட்டுறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரியனுக்கு 5ல் கேது, மற்ற 9ஆம் இடத்துல யாரும் இல்லை, இதை பார்த்தாச்சு. குருவுக்கு பார்த்தாச்சு. இந்த புதன், சனி, செவ்வாய் இந்த மூவருக்கும் மற்ற இடத்துல யாரும் இல்லை, அவங்க மட்டும் இருக்காங்க அப்படின்றது. ஆக இந்த விஷயத்தில் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தபடியாக இந்த வழக்குகள் அதிகமாக நிலுவையில் இருப்பது சரியாகும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வந்து சொல்லிக் கொடுக்குற இடம், கல்விக்கூடங்கள். ஸோ குரு புதன் நீசமானாலும், குருவும் புதனும் நீசமானாலும் அவர்களுக்குள் பரிமாற்றப்பட்டு, இடம் பரிமாறப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவர் வீட்டில் அவரும், அவர் வீட்டில் இவரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு இங்கிருந்து இங்கு செல்லும் காலம் வரைக்கும் மாணவர்களினுடைய விஷயங்கள் வரும் பொழுது புதன் அப்படின்றது 5ஆம் நம்பர் நியூமராலஜியில் சொல்லுவாங்க. ஆக குரு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குருன்னா 100%, இது வந்து பார்த்திங்கன்னா 5, அப்போ 95% மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல பார்க்குறோம். அது வந்திருக்கு, ஓகேங்களா. குருன்னா 100% முழு சுபர், அதனால் 100% அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இங்கே வரும் காலங்களில் புதன் இங்கே போயிடுவார், செவ்வாய் இங்கே வந்துடுவார். அப்போது சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வரும் அப்படின்றது தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்ட சிக்கல்கள் சரியாகும். அதே மாதிரி சனியினுடைய காலிலேயே அமர்ந்ததால் பார்த்திங்கன்னா யூசிசி அதிக இடத்துல வர வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலும் யூசிசி வரும், இந்தியா பூராவும் யூசிசி அப்படின்றது கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா யுனைட்டடாக இருக்கிற இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்னா சனியும் சனி பகவான் கால், புதனும் சனி பகவான் கால், செவ்வாயும் சனி பகவான் காலில் இருக்காங்க. அப்போ மக்கள் அப்படின்னா சனி, நீதிமான், ஈக்குவாலிட்டி அப்படின்றது சனி. அடுத்தபடியாக செவ்வாய் அப்படின்றது உக்கிரம் அப்படின்றது. அதே மாதிரி செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போர் கிரகம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ செவ்வாய் அப்படின்றது போர் கிரகம். புதன் புத்திக்காரகன், வித்யாகாரகனோடு சேரும் பொழுது
பெரிய அளவிலான ஃபைட்களை சந்தித்து யூசிசி உள்ளே வந்துடும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவிதப்பட்ட தானியங்களின் விலை எப்படி இருக்கும், புஷ்பத்தோட விலை, பூ அப்படின்னா அந்த பூ அப்படின்னாலே அழகு. அப்போ சுக்கிரனை பார்க்குறோம். சுக்கிரன் லக்னத்துக்கு 12 நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நீசபங்கம் ஆயிட்டு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நன்மை தான் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், வண்டி வாகன பொருட்கள் விலை கடுமையாக உயரும் நாங்கள் சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புஷ்பம் அப்படின்னா அந்த பூ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவிலான விலையேற்றத்தை இந்த வருடத்தில் சந்திக்க நேரும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடத்தின் கடைசி பங்குனியின் மாதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத விட அதிகமான ரேட்டில் தான் வந்து இருக்கும், கம்மியாக வாய்ப்பு இல்லை அப்படின்றது இந்த இடத்துல சுட்டி காட்டுறோம். அட் தி சேம் டைம் லக்னத்துக்கு 4 அப்படின்றது வீடு, மனை, சொத்து, சுகம் இதெல்லாம். அப்போ ரியல் எஸ்டேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த கேது அப்படின்ற கேது காலில் இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படின்றது சனி காலில் இருக்கிறது. இவர்கள் 6, 8 என்று சஷ்டாஷ்டகத்தில் 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 செவ்வாய் பகவான் பூமி காரகன் ப்ளஸ் 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் அப்படின்றது சஷ்டாஷ்டகமாக வந்திருக்கு. அட் தி சேம் டைம் 4ஆம் அதிபதி சூரிய பகவான் உச்சமானாலும் கேதுவின் காலில் அமர்ந்திருக்கிறார். அந்த கேது 4ல் தான் அமர்ந்திருக்கிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறை பெரிய அளவில் வளரும் அப்படின்றது இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ராகு கேதுக்கள் அப்படின்றது சுயகால் ஏறி இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராகு அப்படின்றவர் அலைய விடுவார். அப்போ சந்திரன் அப்படின்றது சேர்ந்துருக்கு. அதே மாதிரி கும்பம் அப்படின்றது இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் இருந்து வர வேண்டிய சரக்குகள் வராமல் தலைமறைவாக வாய்ப்புகள் உண்டு. நிறைய இடத்துல இதை சொல்ல வர்றோம். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் மூழ்கிருக்கு. அந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்குமா, முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா போர் அப்படின்னு எடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், செவ்வாய் சனி இதை தான் நம்ம மெயின் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்ப்போம். செவ்வாயோடு சனி சேரும் காலம் பிரச்சனைகள் வரும். செவ்வாய்க்கு அடுத்து சனி அல்லது சனிக்கு அடுத்து செவ்வாய் செல்லும் காலமும் பிரச்சனைகள் பெரிதளவில் இருக்கும். அதுக்கப்புறம் 3, 7, 11 இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பார்ப்போம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனியோடு செவ்வாய் சேர்ந்துருக்கு, கொஞ்சம் பிரச்சனைகள் இப்போ இருக்குது. அடுத்து இந்த செவ்வாய் இந்த இடத்துல சூரியனோடு சேரும் பொழுது, செவ்வாய் சூரியனோடு சேரும் பொழுது அப்படின்றோம் ஆளுமைகள் தங்கள் ஆளுமையை காட்டுறதுக்காக பல பிரச்சனைகளை முன்னெடுக்கும். சனி பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இந்த வருடம் பிறப்பதால் எண்ணெய் வித்துக்கள், இந்த குருடாயில் இதோட டன் விலை, அந்த ட்ரம்மோட விலை அப்படின்றலாம் ஏறும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு வந்து அத்தியாவசிய விலைகள் அதிகமாக விலை ஏறும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடி துறை எப்படி இருக்கும், ஐடி துறை அப்படின்றது இந்த ஐடி துறையில் அதிக வேலை இழப்புகள் நடக்கும். வேலை இழப்புகள் ஏன் நடக்கும்னு சொல்கிறோம், இந்த லக்னத்துக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதி சனி பகவான்றதை பார்த்தோம். அட் தி சேம் டைம் சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். கூடவே என்னங்க புதன் இருக்கார். அப்போ பாதகங்கள், வேலையில் பாதகங்கள் நிறைய நடக்கும். எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும், மெக்கானிக்கல், சிவில் டிபார்ட்மெண்ட்டு, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, கம்யூனிகேஷன், புதன் அப்படின்ற கம்யூனிகேஷன், ஐடி, இது மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இழப்புகள் நடக்கும். ஏன் வேலை இழப்புகள் நடக்கும், சனியினுடைய காலில் தான் இது ஆரம்பிக்குது. அடுத்து புதன் பகவான் என்ன பண்ணுவார், ரேவதியினுடைய புதனுடைய காலுக்கு போவார். புதன் காலில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தபடியாக இங்கு வரும் பொழுது மற்ற பிரச்சனைகளை இருப்பார். சூரியனோடு சேரும் பொழுது, அஸ்தங்கம் ஆகும் பொழுது, புதன் அஸ்தங்கம் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதே மாதிரி சனி பகவான் லக்னத்தை பார்க்கிறார். அப்போ எதிலும் நிதானம் தேவை அப்படின்றத பார்க்குறோம். இந்த சனி பகவான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி லக்னத்தை, அதாவது ரிஷபத்தை பார்ப்பதால் ரிஷபம் அப்படின்ற இடத்துல இருக்கிற வேண்டியவர் வந்து சுக்கிரன்
மேசத்தில் விரயத்தில் இருப்பதாலும் இந்த இடத்துல எந்த ஒரு கவர்மெண்ட்டும் நிலைத்து இருக்காது அப்படின்றத சொல்ல வர்றோம். சனி பகவான் நீதித்துறையை நாட வேண்டியிருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். நீதித்துறையை நாடி தான் கவர்மெண்ட்டை பிடிக்க முடியும். நீதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கும். அடுத்து சேம் டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், சூரியன் கேது கால். அடுத்து யார்? கேது மட்டும்தான் கேது காலில் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கேது அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல மக்களுக்கு பலவிதமான பாதிப்புகள், வெளிநாடு வாழ் மக்கள், இந்த 12ன்றது வெளிநாடு, அப்போ வெளிநாடு வாழ் மக்களுக்கு பல பாதிப்புகள் உண்டு. அதே மாதிரி கேது காலிலே உட்கார்ந்துருப்பது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிய நண்பர்கள், தலித் தோழர்கள் அப்படின்ற அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வரும் மறையும் அப்படின்றத சொல்ல வர்றோம். அதே மாதிரி அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தேவாலயங்கள் இடிக்கப்படும். இதுதான் முன்ன பார்த்தோன்னா சிறுபான்மையின மக்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு. ஆனால் நீதித்துறையை நாடி சரியான தீர்ப்பை வந்து நீதித்துறை வழங்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அடுத்தபடியாக இந்த மண் அரிப்பு அப்படின்றது அதிகமாக இந்த வருடம் இருக்கும். ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மண் அரிப்பை தடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க சேஃப்டியாக இருந்துக்குங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்ஸ். இந்த ஆட்டோமொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் துறை அதிக அளவில் நல்லா வரும். ஸோ மெக்கானிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்லது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி துறையில் இருப்பவர்கள் சற்று வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள், வேலை மாறுதல்கள் வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அப்புறம் மாணவர்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுத்து சரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகணும். அப்புறம் வந்து சூரிய பகவான் லக்னத்துக்கு 12ல் இருப்பதால் இந்த முறை நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற இயலாது. நீட் தேர்வில் போன வருடத்தை விட இந்த வருடம் நீட் தேர்வு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறுவார்கள். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸுக்கு இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளர்ச்சிகள் உண்டாகும் வாய்ப்பும் உண்டு அப்படின்றத தெரியப்படுத்துகிறோம். ஸோ இளைஞர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். அடுத்து இன்ஜினியரிங் அப்படின்ற துறை வந்து எதிர்பார்த்தபடி போகாது. இன்ஜினியரிங் கல்வி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போன வருடத்திற்கு ஈக்குவல் அல்லது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அட்மிஷன் நடக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அட்மிஷன் எப்படி இருக்குது, என்ட்ரன்ஸ் டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு தெரிய போகுது இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது. அடுத்து மேல் வரும் ஒரு சில வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ராசிக்கும் இந்த பராபவ வருடம் எப்படிப்பட்டதாக அமையும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க இருக்கோம். ஆக நம்மளோட வீடியோவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா கமெண்ட்ஸ்களையும் நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்குங்க அப்படின்றது. அடுத்து முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கு சளி இருமல் வந்தால் முதலில் கவனிக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது. இது வந்து முதல் பாட்டில் சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன். மேபி சொல்லலையோ என்னோன்றதுக்காக இப்போ சொன்னேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.